சென்னை பாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நசீர் பேசுகிறேன். இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு முகல் பிரியாணி செய்ய போகிறோம். முகல் பிரியாணி முகலாயர்கள் வந்து அந்த காலத்தில் செஞ்சது. நாங்கள் வந்து இன்றைக்கி இப்போ நான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. அது செய்கிறதுக்கு என்னென்ன ஜாமான், அது எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். வாங்க பார்த்துக்கலாம். ஒரு 15 கிலோ தான் செய்ய போகிறோம். 15 கிலோவுக்கு ஒரு 17 கிலோ கறி போட்டிருக்கோம். அதே ஒரு 7 கிலோ வெங்காயம், 7 கிலோ தக்காளி, ஒரு 5 தேங்காய் பால், ஒரு புளிப்பு தயிர் ஒரு 2 லிட்ரு, தேவைக்கேற்ப மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு, அதாவது இஞ்சி 1.5, பூண்டு வந்து 1. இது வந்து பட்டை லவங்க ஏலக்காய் தேவைக்கேற்ப ஒரு 50 கிராம் எல்லாமே சேர்த்து. இது வந்து பாதம் முந்திரி பேஸ்ட்டு. இது வந்து கல் உப்பு தேவைக்கேற்ப உப்பு, அது எவ்வளோ தேவைன்னு பார்த்துக்கலாம். முதல்ல சட்டி ஏற்றி நம்ம சிக்கன் வந்து மசாலாவில் பெட்டி விட்ருவாங்க. முதல்ல சிக்கன் வந்து சட்டியில் போட்டணும். அதுக்கு மேலே வந்து தேங்காய் பால் ஊற்றினோங்க. அதில் வந்து பாதம் முந்திரி அரைச்சிது போட்டுட்டு தேவையான உப்புங்க, கல் உப்பு தேவையான உப்பு போட்டு நல்லா பெருட்டினுங்க. மசாலா ஊறினது இது வந்து நல்லா ஊறிட்டோம். நம்ம வந்து இப்போ மசாலா ஜாமான் ரெடி பண்ணி வாங்க போகலாம். வந்து 15 கிலோ 2.5 பாக்கெட் போனாங்க. வெங்காயத்தை போட்டுருவோம். தேங்காய் பால், பாதம் முந்திரி போட்டு பெட்டி ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க. அதுக்கு மேலே வந்து இஞ்சி பூண்டு போடணுங்க. அதாவது 1.5 கிலோ இஞ்சி, 1 கிலோ பூண்டு. இதில் பாதி போட்டுருவோம். பாதி போட்டு நல்லா கொஞ்சம் ஊறி விட்டோம். அப்போ தாங்க முகல் பிரியாணிக்கு வந்து டேஸ்ட்டு கிடைக்கும். இது ஒரு தனியாக டேஸ்ட்டு, சூப்பர், வேறு லெவலில் இருக்குங்க அந்த டேஸ்ட்டு. அதே எல்லாம் பொன்னிறமாக வந்துருக்குங்க. மீதி இருக்கிற இஞ்சி பூண்டு போட்டுருவோம். கொஞ்சம் போட்டுருவோம். पूरा सेटिंग कर, खूब सेटिंग कर. மிளகாத்தூள் போட்டுருவாங்க. உப்பு போட்டுருவோம். உப்பு பார்த்து போட்டுக்கலாம். அடுத்து தக்காளி போட்டுருவாங்க. அதாவது 3 கட்டு மல்லி, 3 கட்டு புதினாங்க. இது வந்து இதில் பாதி குத்துருவோம். அரிசி கொதிக்கிறதுக்கு உலை வச்சுருக்கோம், அதில் பாதி கொடுத்துருவோம். இப்போ உலை வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். முகல் பிரியாணிக்கு வந்து உலை வந்து ஒரு 3/4 பதம், அதாவது நம்ம சென்னை பிரியாணிக்கு வந்து அரை வேக்காடு எடுப்போம், அதில் வந்து 3/4 பதத்தில் எடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஜாஸ்தி தண்ணி கட்ட மாட்டோம் மசாலாவில். அந்த தண்ணியிலே அந்த மசாலாலே வந்து கறி வேக வச்சு அதில் வர மசாலா தண்ணி தான் நம்ம வந்து அதில் தம் விட போகிறோம். அதுதான் முகல் பிரியாணி. பாருங்கள், மல்லித்தூள் ஒரு 25 கிராம் போட்டுடலாங்க. மல்லித்தூள் நான் வந்து முதல்ல சொல்லலை, ஆனால் மல்லித்தூள் போட்டு தான் அவனை கம்பல்சரியாக முகல் பிரியாணிக்கு. பிரியாணிக்கு வந்து மல்லித்தூள் ஒரு 25 கிராம். 15 கிலோ பிரியாணிக்கு ஜாஸ்தி போடக்கூடாது. ஜாஸ்தி போட்டிங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். கறி போடுப்பா. दिखा रहा है चले लगा जा. ஒரு கப் தண்ணி, மசாலா சேர்ந்து வெந்து வரட்டும். அதாவது அடி பிடிக்காமல் இருக்க ஒரு கப்பு தண்ணி கொடுத்தா போதும். மசாலா வந்து இப்படி தாங்க இருக்கணும். முகல் பிரியாணிக்கு பாருங்கள், மசாலா வந்து ஒரு கிரேவி மாதிரி இருக்குது பாருங்கள். கிரேவி மாதிரி வரணும் மசாலா. அப்போ தான் அவங்களுக்கு வந்து முகல் பிரியாணி வந்து தனியாக டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அது ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுவாங்க, தட்டு மூடிடுவோம். அங்கே வந்து மசாலா முகல் பிரியாணி மசாலா நல்லா கொதிச்சு வந்துருக்குங்க. தோசை கல்லும் கொடுத்தாச்சு.
இப்போ வந்து நம்ம பிரியாணி வந்து ஒரு 3/4 வேக்காடுக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மல்லி புதினா போட்டிருக்காங்க தண்ணியில். இதுக்கு மேலே வந்து நம்ம உப்பு போட்டுருவோம். ஒரு 3 கை உப்பு போட்டுருவோம். பத்தலைனா பார்த்து போட்டுக்கலாம். மேலே தூக்கி போடுங்க போய். वही डालना पड़ेगा। यही डालना भाई அரிசி வந்து 3/4 வேக்காடு வந்துச்சு. இப்போ நம்ம வந்து அரிசி எடுத்து அந்த மசாலாவில் வந்து போட்டு தம் விடுவோம். முதல்ல வந்து பாதி அரிசியை போடணும் முகல் பிரியாணிக்கு. பிடிப்பாய் இந்தாங்க அரிசி பாருங்கள் 3/4 வேக்காடு வந்திருக்கு. இது வந்து நல்லா இது மாதிரி பருப்பி விட்டுறணும். மீதி அரிசி வந்து அதுக்கு மேலே போட்டுருவாங்க. போடுங்க. காட்டுங்க. வந்து கேசரி பவுடர் போடக்கூடாதுங்க. கேசரி பவுடர் போடக்கூடாது. கேசரி போடாமே வந்து கலர் வந்துடும். இது அப்படியே தான் மேலே வைட் வைப்பா சூடு மேலே. ஒரு 25 நிமிஷம் தம் ஆகட்டும். பார்த்துக்கலாம் வாங்க. முகல் பிரியாணி வந்து ஓப்பன் பண்ணி எல்லாருக்கும் சாப்பிடுவாங்க. எல்லா இடத்துலையும் நல்லா இருக்கு பாருங்க. சாப்பாடு சூப்பராக இருக்கு.